ஏன்னா எடப்பாடின்னு சொல்கிறாரு, இவருக்கு விஜய் இந்த இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு கோடியே 50 லட்சம் ஃபைனு அடித்தது ரைட்டு தான் சொல்லிட்டாங்க கோர்ட்டு. எடப்பாடி சொல்லிட்டாரு, நீங்களும் ஊழல்வாதி. அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. நீங்கள் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. உண்மையை பேசணுமில்ல. நம்மவங்க பாஜகக்காரவங்க அண்ணாதிமுக உண்மையை பேசினாலே கோவிச்சுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு சாதகமாக வந்து பொய்யை பேச முடியாதுன்னு ஊழல்வாதிங்கிற விஜயை. ஏன்னா 1.5 கோடி இன்கம் டேக்ஸுக்கு கட்டணும். அப்போ இதில் சட்ட பிரச்சனை இருக்குது. அதனால் நம்ம பதில் சொல்லணும். அது யாருக்கு சாதகமாக போகும், யாருக்கு எதிர்ப்பாக போகும். அதாவது இன்கம் டேக்ஸில் வருமான வரியில் நீங்கள் வரி ஏய்ப்பு பண்ணுறது இருக்க, அது இந்தியா பூரா இருக்கிற எல்லா பணக்காரனும் பண்ணுறோம். ஏன் பண்ணுறான்னா, நம்ம நாட்டு வரி மாதிரி உலகத்திலேயே எங்கேயும் கிடைக்காது. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். 1 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கிறேன். இந்த வரி விலக்கெல்லாம் போக 1 லட்ச ரூபா நான் சம்பாதிச்சேன்னா 18% ஜிஎஸ்டிக்கு கொடுக்கணும். 18,000 ரூபா நான் ஜிஎஸ்டிக்கு கொடுக்கணும். 33% 33,000 ரூபா இன்கம் டேக்ஸுக்கு கொடுக்கணும். நான் 1 லட்சம் கஷ்டப்பட்டு இரவு பகலாக கஷ்டப்பட்டு ஆட்களெல்லாம் வச்சு வேலை வாங்கி எல்லாம் உடல் உழைப்பை கொடுத்து பண்ணால் எனக்கு கிடைக்கிற லாபத்தில் கிடைக்கிற இது வந்து 49%. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற அரசாங்கத்துக்கு 51%. அப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் அரசாங்கம் பார்ட்னர். அது எங்களை விட அதிக சம்பாத்தியம் பண்ணுறக்கூடிய ஒரு பார்ட்னர். அப்போ என்ன ஆகும், கஷ்டப்பட்டு உழைச்சவன் 49% வாங்கிட்டு அரசாங்கத்தை 51% கொடுத்தா ஏன் ஒழுங்காக கணக்காக காமிப்பான்? இந்த மாதிரி வரி தான் வச்சிங்கன்னா எல்லோரும் டேக்ஸை ஏமாற்ற தான் செய்வான். அதனால் உங்கள் வரி விகிதம் மோசம். அதனால தான் எல்லா பணக்காரங்களும் இவர்கிட்ட ஆரம்பித்து, அம்பானியில் ஆரம்பித்து, அதானியில் ஆரம்பித்து, உலகமாக கோடீஸ்வரம் பூரா ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறான். அதனால தான் டேக்ஸை ஏமாற்றினீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்து அதுக்கு இது உண்டு, தண்டனை. அதில் 3/4 கைது பண்ண மாட்டாங்க, ஃபைனை தான் போடுவாங்க. அதில் தான் இப்போ வந்து விஜய்க்கு இது வருமான வரி சட்டத்தில் அவருக்கு வந்து 1.5 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரு, ஊழல் பண்ணிட்டீங்க. புரிஞ்சுக்கல நீங்கள். ஊழல் சட்டத்தில் வந்து உங்களுக்கு தண்டனை கொடுத்தா தான் ஊழல். ஊழல் யார் பண்ணுவா? பணக்காரன் பண்ணுறது தான் ஊழல் இல்லை, அது முறைகேடு. ஆனால் ஆட்சியிலிருந்து மந்திரியாக இருந்து முதன் மந்திரியாக இருந்து நீங்கள் கொள்ளையடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஊழல். அதுக்கு பேர் தான் இந்த ஆக்டில், கரப்ஷன் ஆக்டில் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆக அரசியல்வாதிகள் உங்களுக்கெல்லாம் ஊழல் தடுப்பு சட்டம், அதுக்கு பேர் தான் ஊழல். நீங்கள் பண்ணுறது தான் ஊழல். பணக்காரங்க நடிகங்க பண்ணுறதெல்லாம் இன்கம் டேக்ஸ் சட்டம். அதில் பண்ணுறது வந்து இன்கம் டேக்ஸ் வருமான வரி முறைகேடுன்னு தான் சொல்லணுமே ஒழிய ஊழல்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது சட்டப்படி தப்பு அப்படிங்கிறத எடப்பாடியாக நீங்கள் சிஎம்மாக இருந்திருக்கீங்க முன்னாடி. நீங்கள் இந்த மாதிரி தப்பாக பேசுனீங்கன்னா அதுதான் ஸ்டாலின் கேட்க மாட்டார். உதயநிதி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் தடுப்பு சட்டம்னா என்னன்னு தெரியாது, இன்கம் டேக்ஸ் எதுவும் தெரியாது. உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாததா? எவ்வளவு கருப்பு பணம் ஏமாற்றிருப்பார். ரஜினிட்டு வந்து ஒழுங்காக இது கட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் அவர் வாயை திறக்கலை, அவர் ஊழல்னு சொல்லலை. இவர் விவரம் தெரியாமல் எடப்பாடி அவரும் ஊழல்னு சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவுக்காக, மற்றவங்களுக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக விஜய் செய்தது வருமான வரி முறைகேடு, ஆனால் அரசியல்வாதிகள் செய்வது தான் ஊழல். விஜய் செய்ததற்கு வருமான வரி சட்டத்தின் கீழ் தான் தண்டிக்க முடியும். நீங்கள் ஊழல் செய்தால்தான் கரப்ஷன் ஆக்ட் ஊழல் தடுப்பு சட்டத்தில் வரும். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஸ்டாலின் சூப்பர் ஸ்டார் மாநிலமாக நம்ம தமிழ்நாடு. ஸோ எப்படி சொல்கிறாரு பாருங்க, கொஞ்சமாச்சும் பொருத்தமாக பேசுவேன். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார், தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட். 4 பேர் சிந்திக்கிறவங்க இருக்கானே, அவெல்லாம் நம்மளை என்ன நினைப்பான்னு தெரியணும். சூப்பர் ஸ்டார் மாநிலமாக 10.5 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு சூப்பர் ஸ்டார் மாநிலம் கிடையாது. மந்திரி பூரா ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு வரிசை கட்டி நிற்கிறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் மாநிலமாக பிரைம் மினிஸ்டரு உங்களை பார்த்து மாஃபியான்ட்டார். இதை விட என்னத்தை சொல்கிறது? சூப்பர் ஸ்டார் மாநிலத்துக்கு எங்கே போகுது? கவர்னரு சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னு உங்கள் மேலே பல புகார்கள் அனுப்பிட்டார். இதை போய் சூப்பர் ஸ்டார் மாநிலம் அர்த்தம்? அவருக்கே பாதுகாப்பு இல்லை. அவர் கொடுத்தா எஃப்ஐஆர் கிடையாது.
நேரு இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டாருன்னு ஈடி கொடுத்தா எஃப்ஐஆர் கிடையாது. கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்ச எம்எல்ஏ மேலே எஃப்ஐஆர் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே டாஸ்மாகில் அடிக்கிற கொள்ளை, அதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் மாநிலம் பண்ணுற வேலையா அது? பாக்ஸோ ஆக்டில் வந்துக்கிட்டு ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் மாநிலம் அதுக்கு பேர். கொள்ளையடிப்பதில் வெளிநாடுகளில் போய் முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, 30,000 கோடி அடிச்சிட்டிங்கன்னு உங்கள் பிடிஆர் சொன்னார். அதுக்கு பேர் சூப்பர் ஸ்டார் மாநிலமா? பொய் சொல்கிறதுக்கும் ஒரு இது வேணும்ல. இடையில என்ன சொல்லிட்டாரு ஸ்டாலின், கல்விக்கடன் ரத்து செய்யப்பட நாங்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்கிறார். போன தடவை இப்படி தான் சொன்னார். அதனால் இந்த கல்விக்கடன் வாங்கியிருக்கிற மாணவர்கள் அவங்க பெட்ரோல் வச்சுற ஒரு பேச்சை நம்பி நீங்கள் பாட்டுக்கு நம்பிட்டு ஓட்டு போட்டாதீங்க. போன 5 வருஷத்தில் கல்விக்கடன் ரத்து செய்யலைன்னு சொன்ன உடனே நல்லா கெட்டிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் நிறுத்தி இப்போ 2 மடங்கு வட்டியோடு ஆகி தலையில் கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் வாக்குறுதி கொடுக்குறாருன்னு மறுபடியும் ஓட்டை போட்டு இவர் வந்து கல்விக்கடனை ரத்து பண்ணுவாருன்னு கட்டாமல் விட்டீங்க, உங்கள் வீடு ஜப்திக்கு வந்துடும், உங்கள் சொத்துக்கள் ஜப்திக்கு வந்துடும். அதனால் அவருடைய இந்த வாக்குறுதியை மட்டும் நம்பாதீங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியரெல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க. பென்ஷன் கொடுக்குறேன், பெட்ரோலுக்கு விலையை குறைக்கிறேன்ட்டு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. டீசலுக்கு விலையை குறைக்கிறேன்னு ஏமாற்றிட்டாங்க. கேஸ் சிலிண்டருக்கு 500 ரூபா குறைக்கிறேன்னு ஏமாற்றிட்டாங்க. அதனால் ஏமாற்றுவதில் வல்லவர்கள் எலெக்ஷன் வந்துட்டால் மட்டும் உறுதிமொழி கொடுப்பாங்க. அங்கே உட்காந்து அவங்க தங்கச்சி எழுதிக்கிட்டு இருக்காங்க உறுதிமொழி, எப்படிடா ஏமாற்றி பண்ணலாம், என்னென்ன புது கதை சொல்லலாம். அதனால் இவர் இப்போ சொல்கிறார் கல்வி கடன் ரத்து செய்யப்படும்னு நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இந்த இளைஞர் மாநாட்டில் உதயநிதி போய் பேசுகிறார், என்னென்னமோ பேசுகிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு வந்து கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவர் மாதக்கணக்கில் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கார். எந்த அமைப்பு பலமும் இல்லாமல், எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல், கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி. மோடி வந்து எப்போவுமே தோக்குறவராம், முழு தோல்வி மோடி அப்படின்னு பேசுகிறார். இவர் பேசுகிறது எவங்க கேட்குறான், அந்த உட்காந்து சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவர் இங்கே பேசிகிட்டு இருக்காரு, இங்கே பூரா வாழை மரத்தையும் கருந்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. டாஸ்மாக தண்ணி வச்சுட்டு அவன் தூக்கிட்டு போகிறாங்க, வாங்கிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் பெரிய அந்த இதில் ஆள் இல்லாத இதில் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அவர் என்ன சொல்கிறார், 10 தோல்வி பழனிசாமியா, 10 எலெக்ஷனில் தோத்துட்டார். அவங்க தாத்தா 13 எலெக்ஷனில் தோத்தார். நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன். அவரை 10 தோல்வி பழனிசாமின்னு சொன்னீங்கன்னா உங்களை 13 தோல்வி கருணாநிதின்னு சொன்னேன். எம்ஜிஆர் வந்ததுலேருந்து 13 தோல்வி. எம்ஜிஆர் செத்ததுக்கப்புறம் ஜெயலலிதாட்டையும் பல தோல்வி, மொத்தம் 13 தோல்வி உங்கள் தாத்தா தோத்தது. 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்கிற அதே டைமில் நீங்கள் சொல்லுங்கள் 13 தோல்வி எங்கள் தாத்தா. அதனால் 13 தோல்வி அடைந்த கருணாநிதினு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மோடியை வந்து எல்லா இதுலேயும் தோல்வியாக. மோடி 2014 ஜெயிச்சிட்டார், 2019 ஜெயிச்சிட்டார், 2024 ஜெயிச்சிட்டார். இந்திரா காந்தியை விட பிரைம் மினிஸ்டராக அதிக நாட்கள் இருந்தவருங்கிற இது வந்துருச்சு. இத்தனை இது வந்திருக்கு. அவரை போய் எல்லா தோல்வியும் எல்லா இதுலேயும் தோல்வி அடைந்தது இதுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? விஜய் வந்து வீட்டிலேயே தூங்கி கிடக்காரான். நீங்கள் 2 மணிக்கு தான் செக்ரட்டேரியட்டுக்கு வரீங்கிறாங்களே, நீங்களும் காலையில் என்ன 10 மணிக்கு எழுந்திரிச்சு எம்ஜிஆர் மாதிரி 10 மணிக்கு செக்ரட்டேரியட்டாக போகிறீங்க. நீங்களும் அப்படி தான். அவர் பாதுகாப்புக்காக உள்ளே இருக்கார், ஏன் வெளியில் வர்றது இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல. வீட்டுக்குள்ளேயே பூட்டி கிடக்காருன்னு ரகசியத்தை சொல்கிறேன். விஜய்க்கு சொல்லிட்டாங்க, எலெக்ஷனில் ரொம்ப ஜாக்கிரதையாக உன்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த கூட்டம், மோசமான கூட்டம், ஆளை காலி பண்ணிடுவாங்கன்னு உங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் வீட்டை அடைத்து கொண்டு இருக்கிறாருன்னு விஜய் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதனால் இது வந்து அரசியல் பேசணும், கொஞ்சமாச்சும் அரசியல் ஞானத்தோடு பேசணும் அப்படிங்கிறத உதயநிதிக்கு நம்முடைய இறுதி கருத்தாக பதிவு செய்யப்படும்.